அரசாங்கம் தன்னுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்காக இப்போது அதிக அளவுக்கு வரிகளை அதிகரித்திருக்கின்றது. இந்த பொங்கலை எதிர்கொண்டிருக்கின்ற நிலைமையில மக்கள் தாங்க முடியாத ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக ஒரு 60% அதிகமானவர்கள் ஒரு நேர சாப்பாட்டை குறைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அடிப்படை தேவையான கல்வி, மருத்துவம் இதையெல்லாம் குறைச்சிட்டு தன் உணவுக்காக பணத்தை செலவிடும் சூழ்நிலை அங்க வந்திருக்கு. இது இப்படியே தொடர்ந்துட்டு இருந்தது அப்படின்னா என்ன மாதிரி ஆபத்துக்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு? இது மிகவும் நெருக்கடியான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த வருடத்தில் கூட அந்த பாடசாலைகளில் இருந்து இடைவிலகும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் இவங்கள யாருக்கு பாதிப்பு அதிகமா இருக்கு? இந்த பொருளாதார நெருக்கடி தமிழ் மக்களை மட்டுமன்றி சிங்கள மக்களை பெரிய அளவுக்கு பாதித்திருக்கின்றது. குறிப்பாக நடுத்தர மக்களுக்கு தான் இதன் பாதிப்பு அதிகமா இருக்கின்றது. கிராமத்து மக்கள் பொங்கலை சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. இப்ப இருக்க சூழ்நிலைனால அங்க இருக்க மக்களோட மனநிலைமை என்னவா இருக்கு? நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் விஜய் ஹர்னி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இலங்கையில் இருந்த மூத்த பத்திரிகையாளர் திரு பாரதி ராஜநாயகம் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இலங்கையில இருக்க தமிழர்கள் வருஷம் பொங்கலை ரொம்ப கொண்டாட்டமா வரவேற்பாங்க. இந்த வருஷம் பொருளாதார நெருக்கடினால அங்க சூழ்நிலை எப்படி இருக்கு? நிச்சயமாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பொதுவாக தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த வருடத்தை பொறுத்தவரையில புது வருடம் பிறந்துள்ள போதிலும் கூட அந்த விலைவாசி உயர்வு என்பதும் பொருளாதார நெருக்கடி என்பதும் வேலையில்லா பிரச்சனை என்பதும் மக்களை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக தான் இருந்து வருகின்றது. 2 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பமான அந்த பொருளாதார நெருக்கடி தற்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிரதான காரணமாக இருந்தது அரசாங்கத்தினுடைய வருமானம் குறைவாக இருந்தது மற்றும் அந்நிய செலாவணி பற்றாக்குறை போன்றவைதான் காரணமாக இருந்தது. இதன் காரணமாக அரசாங்கம் தன்னுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்காக இப்போது அதிக அளவுக்கு வரிகளை அதிகரித்திருக்கின்றது. அந்த வரிகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதால் பொருட்களின் விலைகள் பெருமளவுக்கு உயர்ந்திருக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பெரும்பாலான புதிய வரிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் வெட் எனப்படும் வருமதி சேர் வரி புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கின்றது. 15 வீதத்திலிருந்து 18 வீதமாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை விட மேலும் சில பொருட்களுக்கான வரிகள் புதிதாக விதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பெறுமதி சேர் வரி புதிதாக பல பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் பெருமளவுக்கு உயர்ந்திருப்பது பொங்கலை எதிர்கொண்டிருக்கும் மக்களை பொறுத்தவரையிலே ஒரு பெரும் நெருக்கடியை, பொருளாதார ரீதியாக ஒரு பெரும் நெருக்கடியை கொடுத்திருக்கின்றது. அதாவது அவர்களுடைய வாங்கும் சக்தியை இது பெருமளவுக்கு பாதித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், பணவீக்கம் பெருமளவுக்கு அதிகரித்திருக்கின்றது. மக்களுடைய வாங்கும் சக்தியை அது பெருமளவுக்கு பாதித்திருக்கின்றது. இவ்வாறான நிலைமைத்தான் இந்த வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்கின்றது. இந்த பொங்கலை எதிர்கொண்டிருக்கின்ற நிலைமையில மக்கள் தாங்க முடியாத ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக ஒரு 60% அதிகமானவர்கள் ஒரு நேர சாப்பாட்டை குறைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அதனை விட மேலும் பலர் தங்களுடைய பிள்ளைகளுடைய நலன்களை, அவர்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உணவை தானம் செய்து அவர்களுக்காக கொடுத்துவிட்டு தாங்கள் பட்டினியாக இருக்க வேண்டிய நிலைமையும் இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில சுமார் ஒரு குடும்பத்தை பொறுத்தவரையில அவர்களுடைய சராசரி வருமானம் சுமார் 40,000 - 50,000 வரைக்கும் மட்டும்தான் இருக்கின்றது. ஆனால் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு கூடாது போதுமானதாக இல்லை என்பதால் ஏனைய விடயங்களுக்கு அவர்கள் செலவிட வேண்டிய பணத்தை, அதாவது கல்வி, மருத்துவம் போன்றவற்றுக்கு செலவிட வேண்டிய பணத்தை குறைத்து உணவு தேவையை மட்டும்தான் அதிக அளவுக்கு பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கும் உள்ளாகி இருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் பொங்கல் பிறப்பது என்பது அவர்களை பொறுத்தவரையிலே ஒரு வழி பிறக்கிற ஆண்டாக, வழி பிறக்கக்கூடிய ஒரு எதனையுமே காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த முறை தை பிறக்கிறது. அடிப்படை தேவையான கல்வி, மருத்துவம் இதையெல்லாம் குறைச்சிட்டு தன் உணவுக்காக பணத்தை செலவிடும் சூழ்நிலை அங்க வந்திருக்கு. இது இப்படியே தொடர்ந்துட்டு இருந்தது அப்படின்னா என்ன மாதிரி ஆபத்துக்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு? இது மிகவும் நெருக்கடியான ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருக்கின்றது.
கடந்த வருடத்தில் கூட அந்த பாடசாலைகளில் இருந்து இடைவிலகும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. ஏனென்றால் கல்வியை தொடர முடியாத நிலைமையில் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய அபியாச பெட்டிகளையோ புத்தகங்களையோ எழுது கருவிகள் உபகரணங்களையோ கொள்வனவு செய்ய முடியாத நிலைமையில் அல்லது கல்விக்கான பரீட்சைக்கான கட்டணங்களை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில பெரும்பாலான மாணவர்கள் கல்வியை இடைநிறுத்தி கொண்டு விலகி ஏதாவது வேலையை தேடிக்கொண்டிருக்க வேண்டிய நிர்பந்தம் அல்லது வீடுகளில் இருக்கிற நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது. கல்வித்துறையில் இது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே வேளையில மருத்துவத்தை பொறுத்தவரையில நீங்கள் மருத்துவத்தை பற்றியும் கேட்டிருந்தீர்கள். மருத்துவத்துறையிலும் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மருத்துவர்கள் வைத்தியர்கள் பெரும்பாலானவர்கள் வெளிநாடை நோக்கி செல்கின்றார்கள். பொருளாதார நெருக்கடி காரணமாக அவர்கள் தங்களுடைய வேலையை லீவு போட்டுவிட்டு அல்லது வேலையை விட்டுவிட்டு வெளிநாடுகளை நோக்கி செல்கின்றார்கள். இதனால் மருத்துவமனைகளில் பெருமளவுக்கு ஆட்களுடைய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. அதே வழியில மருந்துகளின் விலைகள் பெருமளவுக்கு உயர்வடைந்திருப்பதால் பொதுமக்கள் எல்லோருமே அரசாங்க மருத்துவமனைகளை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஏற்பட்டிருக்கின்றது. அரசாங்க மருத்துவமனைகளில் பார்த்தீர்களானால் பெருமளவு இட நெருக்கடி ஏற்பட்டிருப்பதுடன் மருத்துவ சேவையை ஒழுங்காக வழங்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக சில ஏரியாக்கள் சில பகுதிகளில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் சில மூடப்பட்டும் இருக்கின்றன. பொதுமக்களை பொறுத்தவரையிலேயும் சரியான மருத்துவ வசதிகள் கிடைக்காததால் அவர்கள் மரணமடையும் சம்பவங்கள் கூட பல இடம் பெற்றிருக்கின்றது. இது மருத்துவத்துறையிலேயும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது. சிறுவர்களை பொறுத்தவரையில வந்த போஷாக்கு நிலைமை, அதாவது போதிய போஷாக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. போதிய அளவு உணவுப் பொருட்களையோ மருத்துவ வசதிகளோ இல்லாத நிலைமையால் இது ஒரு பாரிய பின்னடைவை இலங்கைக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் இவங்கள யாருக்கு பாதிப்பு அதிகமா இருக்கு? இந்த பொருளாதார நெருக்கடி தமிழ் மக்களை மட்டுமன்றி சிங்கள மக்களை பெரிய அளவுக்கு பாதித்திருக்கின்றது. குறிப்பாக நடுத்தர மக்களுக்கு தான் இதன் பாதிப்பு அதிகமாக இருக்கின்றது. ஓரளவுக்கு வசதி படைத்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இடைநடுவில் இருக்கக்கூடிய அதாவது நடுத்தர வர்க்கத்தினர் தான் குறிப்பாக சிங்கள மக்களும் இதனால் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்களை பொறுத்தவரையில அவர்களுக்கும் பாதிப்பு இருக்கின்றது. குறிப்பாக கிராம பகுதிகளில் உள்ளவர்கள் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வெளிநாடுகளில் உறவினர்களை கொண்டிருப்பவர்கள், உறவினர்கள் அனுப்பும் பணத்தின் மூலமாக ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைமையில இருப்பவர்கள் இந்த நிலைமைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மற்றவர்களை பொறுத்தவரையில அன்றாட வருமானத்தை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கிராமத்து மக்கள் பொங்கலை சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. இப்ப இருக்க சூழ்நிலையினால அங்க இருக்க மக்களோட மனநிலைமை என்னவா இருக்கு? கிராமப்புற மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த ஒரு நெருக்கடி வந்தாலுமே அந்த பொங்கல் என்பதை ஒரு வரவேற்கும் நிலைமை ஒன்று இருக்கின்றது. அண்மை காலத்தில் தொடர்ச்சியாக பெய்த கடுமையான மழை காரணமாகவும் அவர்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக விவசாயத்துறையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு பெருமளவுக்கு பயிர் அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தொடர்ச்சியான கடுமையான மழை காரணமாக அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் அந்த மழையை எதிர்கொள்வதற்கோ அல்லது அவர்களுக்கு போதிய நிவாரணங்களை வழங்கி அவர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கோ தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத ஒரு சூழ்நிலையும் காணப்படுகின்றது. இந்த நிலைமையிலே அவர்கள் நெருக்கடிகள் பல எதிர்கொண்டாலும் கூட பொங்கல் நிகழ்வு ஏதோ ஒரு வகையில் செய்ய வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. என்று சொன்னால் அது ஒரு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு என்பதால் அதனை ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய குழந்தைகளுக்காக அடுத்த சந்ததியினருக்காக செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பணவீக்கம் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இதை சரி பண்றதுக்கு அரசாங்கம் ஏதாச்சும் வழி மேற்கொண்டிருக்கா, இல்ல இதுக்கான நடவடிக்கை ஏதாச்சும் நடந்துட்டு இருக்கா? அரசாங்கத்தை பொறுத்தவரையில இந்த விடயத்திலே அவர்கள் ஒரு தீர்க்கமான பொருளாதார கொள்கை ஒன்று வகுத்து செயல்படுகிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அரசாங்கமும் பிரதான அரசியல் கட்சிகள் அனைத்துமே இந்த வருடத்தில் நடக்க இருக்கின்ற தேர்தலை இலக்காக கொண்ட செயற்பாடுகளை தான் மேற்கொண்டு வருகின்றன. அதன் காரணமாக பொருளாதார ரீதியான திட்டங்களில் அவர்கள் போதிய அளவு கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது. அரசாங்கம் பிரதானமாக நம்பி இருப்பது வெளிநாட்டு கடன்களையும் IMF மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகளையும் தான் பெருமளவுக்கு அரசாங்கம் நம்பி இருக்கின்றது. இந்த கடன் உதவிகள் அதிக அளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் IMF இப்போது 2வது தவணை பணத்தையும் இப்போது விடுவித்திருக்கின்றது. இது போன்ற காரணிகளால் பணவீக்கம் ஓரளவுக்கு குறையக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. இருந்த போதிலும் கூட அதன் மூலமாக ஒரு பெருமளவுக்கு பணவீக்கம் ஒரு வளமையான நிலைமைக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை காணப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.